என் அன்பு பிள்ளையே, நீ எத்தனையோ வேண்டுதல்கள் என்னிடத்தில் வைத்திருந்தாலும் நெஞ்சுருகி என்னிடம் கேட்ட முக்கியமான ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் இன்று பலிக்கப் போகிறது. என் பிள்ளையே, இந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காகவும் அதை உன் கைகளில் பத்திரமாக தருவதற்கும் இந்த நல்ல நாளில் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு சற்று விசித்திரமான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்ததல்லவா? அப்பொழுதெல்லாம் நீ நம்பிக்கையோடு தாங்கி நின்றதற்கு பலன்தான் இது என்பதை முதலில் நீ நினைவில் கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ பிரச்சனைகள் வந்தது, எப்படியெல்லாமோ கஷ்டங்களும் நடந்தது. ஆனாலும் தன்னம்பிக்கையோடு அதையெல்லாம் கடந்து அடுத்த நாள் விடியலை தொடுகின்றாய் அல்லவா? இந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றியை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்றால் மனதில் உனக்கு தெளிவான எண்ணங்கள் இருந்துவிட்டால் மட்டும் போதும். வேறு எந்த ஒரு விஷயங்களையும் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அமாவாசை நாள், அதுவும் ஆடி மாதத்தில் வந்திருக்கின்ற அமாவாசை நாளானது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்கப் போகின்றது. ஒருவருடைய வேண்டுதல் நடக்க வேண்டும் என்றால் அது எத்தனை காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அவ்வளவு எளிதாகவும் சுலபமாகவும் யாருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ கேட்ட வேண்டுதல் ஒன்று நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக உன்னுடைய காத்திருப்புக்கு பலன் இப்பொழுதுதான் கிடைக்கப் போகின்றது. பல நாட்கள் என் பிள்ளை இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய காத்திருப்பு இந்த தெய்வத்திடம் உன்னுடைய பொறுமையை வெளிக்காட்டு இருக்கின்றது. எத்தனை நாள் தாமதமானாலும் பரவாயில்லை என் அப்பனே, நான் இந்த விஷயத்தில் உறுதியாகத்தான் இருப்பேன். எனக்கு இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளை நீ வேண்டி நின்று கொண்டிருந்ததற்கு பலன் நிச்சயமாக இந்த அப்பன் என் மூலமாக உனக்கு இன்று கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, எவ்வளவு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தது என்பதனை நான் அறிவேன். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் வேடிக்கை பார்த்தார்கள் என்பதையும் நான் அறிவேன். வேடிக்கை பார்க்கின்றவர்கள் இன்னமும் அந்த வேடிக்கையை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் இதுநாள் வரையிலும் சாதிக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவனை வேடிக்கை பார்ப்பவன், அடுத்தவர்களை குறை பேசுபவன், இவர்கள் எந்நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் எந்த காலத்திலும் நடந்து விடாது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் என் பிள்ளையே, தேவையற்ற மனிதர்களின் வதந்தி பேச்சுகளுக்கெல்லாம் ஒரு நாளும் மனம் வருந்தி நிற்காதே. இவர்களுடைய பேச்சுகளும் இவர்களுடைய செயல்களும் ஒரு நாளும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை எந்த காலத்திலும் உயர்த்தாது. அடுத்தவர்களை எந்த அளவிற்கு தாழ்த்த வேண்டுமோ, அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பிரச்சனைகளை உருவாக்க வேண்டுமோ அதில் மட்டும்தான் இவர்களுடைய கவனம் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளை நமக்கும் இதுதான் வரும் என்பது உணராமல் தான் இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வெற்றி விடியலில் என் பிள்ளையே, நல்ல எண்ணங்கள் இல்லாத யாருடைய வார்த்தைகளையும் நீ பெரிதாக கேட்டுக்கொள்ளாமல் நீ செய்வது சரி என்று உன்னுடைய மனசாட்சியிடம் மட்டும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக செய்ய தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, முதலில் சில விஷயங்களை இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றேன். என் தங்கமே, அமாவாசையுடைய விடியல் என்பதனால் இன்று என் குழந்தை நிச்சயமாக திருநீர் அணிந்திருக்க வேண்டும்.
இது உன்னுடைய மனதிற்கு மிகுந்த தெம்பை கொடுக்கும். நாம் தெய்வத்தோடு தான் வெளியில் செல்கிறோம் என்ற நம்பிக்கையை உனக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்கும். அதுபோல என் பிள்ளையே, மனம் நிறைய நம்பிக்கையோடு எங்கு சென்றாலும் மனதில் நீ நல்ல எண்ணத்தோடு சென்றால் போதும். நிச்சயமாக உன் அப்பன் கருப்பன் நான் சொன்னது போல உனக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எதற்காக உன் அப்பன் அழுத்தி அழுத்தி நல்ல எண்ணங்களோடும் நல்ல தெளிவோடும் ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறேன் என்று தெரியுமா? உனக்கு தெய்வம் ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கு தெளிவாகவும் நல்ல மனநிலையோடும் இருக்க வேண்டும். தெய்வம் கொடுக்கின்ற நேரத்தில்தான் அதை நீ பெறுவதற்கு முழுமையான நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருப்பாயானால் அதன் பிறகு அத்தனை கஷ்டங்கள் பட்டும் உனக்கு அது கிடைக்காமல் போய்விடும். கிடைத்தாலும் எந்த பலன்கள் இல்லாமலும் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஏமாற்றங்களை எல்லாம் கண்டுவிட்டாய் அல்லவா? அதையெல்லாம் கடந்து எத்தனையோ நல்ல சூழ்நிலையில் இப்பொழுது நீ இருக்கின்றாய். இவற்றையெல்லாம் நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. அவற்றையெல்லாம் முன்னோக்கி சென்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் அன்று வந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு வாழ்க்கை முழுவதும் வந்திருந்தால் நாம் என்னவாக மாறியிருப்போம்? அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்காமல் வாழ்க்கையே நமக்கு மாறி இருக்கிறதால் இன்று நம்மளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் போயிருந்தால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக நின்றிருக்கும் அல்லவா? நம்முடைய தெய்வம் நல்ல வேளையாக நமக்கு நல்லதை செய்திருக்கின்றது. தெய்வத்தினுடைய அருளால் நமக்கு நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி, என் பிள்ளையே, நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி தான் அடைந்திருக்கப் போகிறாய். உன்னுடைய மனமகிழ்ச்சியை சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கே உன் அப்பன் சொல்வது எதனால் என்பது புரிய வரும். நான் ஒரு காரணத்தோடு தான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பனிற்கும் சில சுயநலமான விஷயங்கள் இருக்கின்றது. என்னுடைய சுயநலத்திற்காகத்தான் உன்னோடு நான் பேசவும் செய்கின்றேன். ஏன் தெரியுமா? இந்த அப்பனுடைய சுயநலம் என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். என் பிள்ளை நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் முதலில் நீ எல்லா செயலிலும் தெளிவோடு நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலைகள் ஏதும் வந்துவிட்டால் மற்றவர்கள் ஏதும் சொல்கிறார்கள் என்றோ உன்னுடைய மனநிலையை ஒரு நாளும் நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால்தான் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நான் நினைத்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். நீ நல்ல நிலைக்கு வந்தால்தான் இந்த அப்பன் மிகவும் சந்தோஷப்படுவேன். என்னை விட அதிகமான சந்தோஷம் அடையப் போவது வேறு யாராகவும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, நீ காத்திருந்த விஷயங்கள் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. இப்பொழுதாவது சிரிப்பாயா அல்லது நடந்தால் பார்ப்போம் என்று ஏங்கி நிற்பாயா? என் பிள்ளையே, மனதில் சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத் தொடங்க வேண்டும். உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகை உனக்கு எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. புன்னகையோடு இருந்தால்தான் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. உன்னுடைய புன்னகை உன்னை வாழ வைக்கும். உன்னுடைய புன்னகை மற்றவர்களை மீள வைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ புன்னகையோடு இருந்தால்தான் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. உன்னுடைய புன்னகை உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய புன்னகை மற்றவர்களையும் மீள வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ சோகமான முகத்தோடு இருக்கிறாய் என்றால் சற்றென்று உன்னை வீழ்த்திவிட துடிப்பார்கள். அதே நீ சந்தோஷமான முகத்தோடு இருந்து பார். கஷ்டமே இருந்தாலும் நீ மகிழ்ச்சியாக நடித்து பார். நிச்சயமாக இவர்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள்.
இவர்களை நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதனை அவர்கள் அப்பொழுதுதான் புரிந்து கொள்வார்கள். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் பிள்ளையே, இன்றைய நாளை நீ புன்னகையோடு எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பனின் பொறுப்பு. நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. நீ விரும்பிய வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க வேண்டியதும் இந்த அப்பனுடைய பொறுப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என்னிடம் வைத்த அந்த வேண்டுதல் இன்று நிறைவேறி உனக்கான முழுமையான நிம்மதி இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து நிச்சயமாக சேரப்போகிறது. இந்த அப்பனின் அன்பினை புரிந்து கொண்டால் உனக்கு என்றென்றுமே வெற்றிகள் மட்டும்தான் தொடர்ந்து வரும் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு நீ என்னை தொடர்ந்து வந்தால் நிச்சயமாக பலன்கள் உனக்கு கிடைத்து விடும். என் தங்கமே, இன்றைய நாளில் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும். உன்னுடைய வெற்றியினை இந்த கருப்பண்ணசாமி உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, அவர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் காலமாக உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையே, இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இவர்களுடைய தீய எண்ணங்களும் தீய செயல்களும் தானாகவே வெளிவந்துவிடும். உன்னை சுற்றி யார் என்ன செய்தாலும் அதுவெல்லாம் அப்படியே அவர்களை பற்றிய உண்மையான பிம்பத்தை உன்னிடத்தில் காட்டிக் கொடுக்கும். என் தங்கமே, அப்பன் கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் மட்டுமே கொண்டு செல்லும். உனக்காக இந்த அப்பன் எது கொடுத்தாலும் அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுத்து உனக்கு சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதாகவே அமையும். என் பிள்ளையே, இதற்கு பிறகாவது அப்பன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ அதிகமான இடத்தை கொடுக்காதே. அவர்களுக்கு ஒத்துழைப்பையும் நீ கொடுக்காதே. நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இவர்கள் உனக்கு செய்ய நினைத்ததற்கு மேலான தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது. அதையெல்லாம் வைத்து நீயாகவே அந்த குடும்பத்தை கண்டுபிடித்து விடுவாய். இதையெல்லாம் செய்தது இவர்கள்தானே என்று உறுதியாகவும் சொல்லிவிடப் போகிறாய். என் தங்கமே, இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து கொண்டேதான் இருப்பாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. தெய்வத்தின் துணையோடு இருக்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக நீ நினைத்த வெற்றியை அடைந்து விடாமல் வேறு எங்கும் சென்று விட மாட்டாய். நீ நினைத்தால் நடக்காதது முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. என் பிள்ளையே, எந்த நிலையிலும் உன் அப்பன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் என் பிள்ளை நடமாடுவதை விட இனி உனக்கு வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நல்ல நிகழ்வுகளையும் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் வருத்தப்பட்டு நிற்காதே. நல்லதை மட்டுமே நீ செய்து நல்லவர்களின் நட்பினை மட்டும் நீ துணை கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ணசாமியின் வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது அல்லவா? இப்பொழுதாவது இந்த வார்த்தைகளை எல்லாம் புரிந்து கொண்டாயா? அப்பன் கொடுத்த எச்சரிக்கை யாருக்கு என்று உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இனி வாழ்க்கையில் துன்பத்தை தான் அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்களை பற்றி நீ ஒருபோதும் வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாழ்க்கையானது உனக்கான அத்தனையும் கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாமும் உன்னுடைய வசமாகத்தான் மாறப்போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய்.
உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால்
எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால்
அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை
சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.